ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வந்துட்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. இது நேத்தியே போட வேண்டிய வீடியோ என்னால் போட முடியல. நேற்று பயங்கர பிஸி. என்னோடய பொண்ணு ஹாஸ்டல்லேருந்து வந்திருந்தா, நாத்தனார் வந்திருந்தாங்க, நாத்தனாரோட குழந்தைங்க வந்திருந்தாங்க, அப்புறம் அம்மா அப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப பிஸியாக இருந்தேன். என்னால் வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியல. சரி, இன்றைக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன். இது நியூ இயருக்காக பண்ண நான் க்ளீனிங் ஒர்க்கு தாங்க உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். பூஜை ஜாமான் எல்லாமே கழுவி வச்சு புளிச்சக்கீரை தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் பீதாம்பரி பவுட்ரு போட்டு நல்லா விளக்கி எடுத்து காஞ்சிருச்சு. மதியமே இதை முடிச்சிட்டேன். இப்போ பொட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பொட்டு வச்சிட்ருக்கேன். சந்தன குங்குமம்லாம் இன்னும் வேலையே நிறைய இருக்குது. கிச்சன் க்ளீனிங் இருக்குது, அப்புறம் வீடெல்லாம் துடைக்க வேண்டியிருக்கு. பெட்ஷீட் எல்லாமே நேற்றே துவைச்சி மாற்றி விட்டாச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே எது முக்கியமான இடமோ அதை முடிச்சிட்டோன்னா மற்ற வேலை எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சாமி செல்ஃபை ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணி இது எல்லாமே ரெடி பண்ணி எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 7:30 மாதிரி ஆகுது. இதில் டின்னர் ஒர்க்கும் வேறு இருக்குது, அதையும் பார்க்கணும். நான் பார்த்திங்கன்னா கபோர்டில் தாங்க சாமி வச்சுருக்கேன். அதில் ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கா? இல்லை நீங்கள் இதை எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். கபோர்டில் சாமியை வைக்கிறப்போ அதை விளக்கேற்றுறோம் இல்லைங்களா, அது மேலே அந்த புகை போகுதில்ல, அப்போ கருப்பாயிடுது, கரியாயிடுது. அதை எப்படி துடைக்கிறது, எப்படி க்ளீன் பண்ணுறது, இல்லை அது கரியாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அதை தொடச்சா போயிடுது உடனே. இருந்தாலும் அந்த பழைய மாதிரி இருந்த மாதிரி வரமாட்டேங்குது இல்லையா, அது ஒரு மாதிரியாகவே இருக்குது. நமக்கு ஒரு பளிச்சுன்னு ஒரு லுக்கு கொடுக்காத மாதிரி இருக்குது சாமி செல்ஃபு. அதனால் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அப்புறம் நாளைக்கு கனி காணுதல் அப்படின்னு ஒரு இது இருக்குது இல்லைங்களா, அதுக்காக பழம் வாங்குவோம். சரி, முன்னாடியெல்லாம் நான் அது மாதிரிலாம் பண்ணதில்லை. எந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்றது, போகிறது வர்றது அதோட சரி. எங்கள் வீட்டில் பக்கத்தில் வாடகைக்கு குடியிருந்தாங்க கேரளாக்காரங்க ஒருத்தவங்க, பேங்க் மேனேஜராக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சித்திரை 1 அன்னைக்கு நாங்கள் அந்த கனிக்காணுதல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டிலையும் பண்ணுறாங்க, பட் எனக்கு அப்போல்லாம் தெரியல. அவங்க சொன்னாங்க இது மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு எல்லாமே வச்சு பணம், காயினு, கோல்டு எல்லாமே வச்சு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நைட்டே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு கண்ணாடி வச்சுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே அந்த ஃப்ரூட்ஸ் நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பழத்தட்டு, இதெல்லாமே கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகும்ல, அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டேரெக்டாக கூட பார்க்கலாம். அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அவங்க சொன்னதே ரொம்ப வருஷம் என்னால் ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சரி அதே மாதிரி இப்போ ஒரு 4-5 வருஷமாக அது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நைட்டே எல்லாத்தையும் தட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு கண்ணாடி பக்கத்தில் வச்சுட்டு அந்த தட்டிலே கண்ணாடி வச்சோன்னா நம்ம டேரெக்டாக எந்திரிச்சோடனே கண்ணாடியை தான் பார்க்கணும். கண்ணாடியை பார்க்குறப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம பழத்தட்டில் வச்சுருக்கிறது எல்லாமே கண்ணாடியில் தெரியும் இல்லைங்களா, அதை நம்ம பார்க்குறப்போ அந்த இயர் ஃபுல்லாகவே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். நம்ம வீட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்மளோட இடத்துல பழக்கடை வச்சுருக்காங்க. சரி, இங்கே தானே இருக்குது, நம்ம பொறுமையாக வாங்கிக்கலாம். பழம் எப்போதுமே நைட்டு தான் போய் வாங்குவேன். வாங்கிக்கலான்னு இருந்துட்டு ஒரு 9:30 மாதிரி பழம் வாங்க போகிறேன். ஒரு பழம் கூட இல்லைங்க கடையில். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அவங்க நம்ம கடையில் வச்சுருக்காங்க இல்லையா, ஃபுல்லாகவே பழம் எல்லாமே காலியாயிருச்சு. அவங்களே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னங்க இங்கே சொல்லவே இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நான் எடுத்து வச்சுருப்பேன். சரி, நீங்கள் பழம் வாங்கிட்டீங்க போல் வேறு இடத்துல, அதனால தான் வாங்க வரலன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இருக்கிற பழம் எல்லாத்துலேயுமே ஆரஞ்சு பழமும் வாழைப்பழமும் தான் இருந்துச்சு. அதுவும் வாங்கிட்டு அப்புறம் நெல்லிக்காய், திராட்சை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எடுத்து வச்சுருந்தாங்கல்ல, அந்த பழத்தை எல்லாமே வாங்கிட்டு பப்பாளி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். எல்லாத்தையுமே தட்டில் எல்லாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து வச்சுட்டு நைட்டு அப்புறம் கோலம் போட்டுட்டு நைட்டு படுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. 11:30க்கு எல்லாமே வேலை முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அடுத்த நாள் லீவுங்கிறதுனால நைட்டு 1 மணி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரே ஜாலி தான். விளாண்டுட்ருந்தோம். எப்போதுமே அடுத்த நாள் லீவுன்னா இங்கே நிறைய பேர் குடியிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் விளையாடுவோம். நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அந்த வீடியோவும் போடுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்குமே நைட்டு 1 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் வேலை இருந்துச்சு வீட்டில். அதை முடிச்சுட்டு அப்புறம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் படுக்கிறதுக்கு 1 மணி ஆயிடுச்சு கோலம் போட்டுட்டு. அதனால் காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன், பட் முடியல. எல்லாமே அப்படியே ரெடியாக வச்சுருந்தேன்.
ம். அ வாசல்ல மட்டும் ஒரு கோலம் போட்டுட்டு தீபம் ஏத்துற மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ, அதனால அந்த அசால்ட்லேயே தூங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு பால்கார் வந்து சத்தம் போட்டதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கேத்திட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு காலையில. குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லா ஸ்லோவாக வந்து மார்னிங் டிஃபன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பரபரப்பாயாச்சு. அப்புறம் மதியம் சமைச்சு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு எல்லாமே ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிச்சு. வருஷப்பிறப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்துட்டு தமிழ் வருஷப்பிறப்பு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் என் கூட. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. என்ன இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எதையாவது மாற்றிக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் திருத்திக்க முயற்சி பண்ணுறேன். நம்ம வந்துட்டு நிறைய பேருக்கு டெய்லி பூஜை பண்ணுறது, சாமி கும்பிட்றதெல்லாம் ஒரு போரிங்காக இருக்கும். ஆனால் இல்லாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இங்கே ஆசைப்படுறதில்ல. அதான் உண்மை. இப்போ வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள வந்துட்டு நம்புறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து சாமி நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குங்கிறது வந்துட்டு நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக நம்மளால் முடியாத விஷயங்களை வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு எப்படி நடந்துச்சுன்னே நமக்கு தெரியாது. பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அது நடந்திருக்கும். அந்த மிராக்கிள் சொல்லுவோம்ல, அதே மாதிரி அது மாதிரி சக்தி தான் வந்து கடவுள். கடவுளுங்கிறது வந்துட்டு நம்ம வந்து சும்மா வெறுமனே ஒரு இடத்த வந்து நம்ம கும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சிலை வடிவங்களை வந்து நமக்கு வச்சுருக்காங்களே தவிர, கடவுளுங்கிறது வந்துட்டு நம்மளோட மனசு தான், நம்மளோட மனசாட்சி தான். நமக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறாரு. நம்ம சாமி கும்பிட ஆரம்பித்தோன்னா எது தப்பு, எது சரி, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற பகுத்தறிவு வந்துட்டு நமக்குள்ளே தானாகவே வந்துடும். சில விஷயங்கள் நம்ம யாருக்குமே நம்ம பயப்பட தேவையில்லை. நம்மளோட மனசாட்சிக்கு மட்டும் பயந்தாலே போதும். அதனால தான் நமக்குள்ளே தான் கடவுள் இருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.